முந்தியெல்லாம் வெயில் காலம்னா சரியா வெயில் அடிக்கும், மழை காலம்னா சரியா மழை பெய்யும், காத்து காலம் பனிக்காலம்னு எல்லாம் சரியா நடக்கும். இப்ப அப்படியே நடக்கு. நினைச்சா மழை வருது, நினைச்சா வெயில் அடிக்கு, நினைச்சா காத்து அடிக்குப்பா. ஆடி மாசம் காத்து அடிக்குன்னு தான் பேரு. வெயிலும் போட்டு கொளுத்ததான் செய்யுது. எம்மா எம்மா. ஏக்கா இது கிட்ட கேட்டு பாப்பம்மா. சரிடி. பாட்டி சொல்லுடி அம்மா. என் மாமியார பாத்தியலா? நீ யாருன்னு பார்க்கவே எனக்கு கண்ணு தெரியாது. உன் மாமியார நான் எங்க பார்க்க? ஓ, உங்களுக்கு கண்ணு வேற தெரியாதா? ஆமாப்பு, கண்ணாடியே வீட்டுக்குள்ள எங்கனையோ வச்சுட்டேன் பாத்துக்க. அதை எடுத்து தரதுக்கு வீட்டுல யாரும் ஆள் இல்ல, எல்லாம் வெளியே போயிட்டாவ. வந்தாதான் கண்ணாடியை தேடி எடுத்து போட முடியும். நீ உள்ள போய் கொஞ்சம் கண்ணாடியை தேடி எடுத்து தெரியாமக்கா? நீ எடுத்து தந்தா அதை நான் போட்டுட்டு நீ யாருன்னு பாக்கேன். ஐயோ பாட்டி, நான் அவசரமா போய்கிட்டு இருக்கேன். உங்க கண்ணாடியை தேடி தரதுக்கு எனக்கு நேரம் இல்ல. பிறகு வந்து எடுத்து தரேன் பாட்டி. இப்ப நான் யாருன்னு சொல்றேன். நான் மலரு. வாடின மலரா வாடாத மலரா? கிழவிக்கு கொழுப்ப பத்தியலா? ஐயோ பாட்டி, நான் புஷ்பா இருக்காவல்ல, அவிய மருமக மலரு. ஆட, புஷ்ப மருமகளா? ஆமா ஆமா. ஏடி, அவியலே கண்ணு தெரியாதுங்க. அவிய கிட்ட பாத்தியலான்னு கேட்டா என்ன சொல்லுவாவே? ஏக்கா, நம்ம மாமியார தான் காலையில இருந்து காணும்ல, அப்ப கண்ணாடி போட்டு ஒரு வேளை இருந்திருக்கலாம்ல, எதுக்கும் கேட்டு பாப்போம். சரி கேளு. எங்க மாமியார எங்கேயாவது பாத்தீங்களா? பாத்தேமா. எங்க பாட்டி பாத்திய? நேத்து கோயிலுக்கு வந்தால அங்க பார்த்தேன். பிறகு அந்த மரத்தடியில 3 பேரும் படுத்து கிடந்தாலுவே அப்ப பார்த்தேன். ஐயோ, நேத்து இல்ல, இன்னைக்கு பாத்தியலா? இன்னைக்கு நான் யாரையும் பார்க்கலமா. ஏன் கண்ணாடியில என் முகத்தையே நான் பார்க்கல? கண்ணாடியை தான் காணுமே. ஐயோ, இவகிட்ட கேட்ட நேரத்துக்கு இன்னும் 4 பேர்ட்ட விசாரிச்சிருக்கலாம். சரி வாங்க போவோம். சரி பாட்டி, நாங்க போயிட்டு பிறகு வரோம். சரிப்பு. ஏன் உன் மாமியாருக்கு என்ன ஏன் தேடுற? அவியல காணோம். அடி ஆத்தே, எப்ப இருந்து? காலையில விடுந்ததுல இருந்து காணும் பாட்டி. எங்க போனவன்னு தெரியல, அதான் தேடிக்கிட்டு இருக்கோம். சரியால போச்சு. அந்த காலத்துல மாமியார் கொடுமை மருமகளால தாங்க முடியாம இப்படிதான் கோச்சிக்கிட்டு அம்மா வீடு மரத்தடி குளத்தடின்னு போய் கண்ணீர் விட்டு கஷ்டத்தை சொல்லுவாவே. இப்ப மாமியாருங்கள்லாம் நல்லா ஆயிட்டோம். முந்தி மாதிரி யாரும் மருமகளை கொடுமெல்லாம் படுத்துறது இல்ல. ஆனா இந்த கலிகாலத்துல மருமவெல்லாம் தலைக்கு மேல ஏறி ஆடலாம் ஆரம்பிச்சுட்டாலுவே. பாவம் புசுப்போம். மருமக தொல்லை தாங்க முடியாம, அவ பண்ற கொடுமை தாங்க முடியாம எங்கன்னு போனாலோ ஏதுன்னு போனாலோ போ. ஏ பாட்டி, நான்லாம் ஒன்னும் கொடுமைப்படுத்தல, நான் நல்லா தான் இருக்கேன். அவி எங்க போனவன்னு தெரியல. அக்கம் பக்கத்துல கடைக்கு போனவளா இல்ல யார் வீட்லயும் இருக்காவளான்னு தெரியல, அதான் தேடுறேன். நீங்க சும்மா இருங்க, ஊருக்குள்ள யார்கிட்ட இப்படி சொல்லி வச்சுட்டு தெரியாதியா? நான் ஏமா சொல்ல போறேன். சரி, எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்ல, பிறகு வாரேன். சரிம்மா. ஹலோ, யாரு? மல்லிகாவா? ஏட்டி மல்லிகா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? புஷ்பா இருக்கல்ல, புஷ்பா. ஏன் மக்களே அழியா? அழாத மக்களே. ரோ 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 ரோ. அழாதம்மா. என்ன காக்கா பாரு, காக்கா காக்கா பறக்குதாங்க பாரா. எதுக்குதான் அழியானே தெரிய மாட்டேக்கு. சோறு கொடுத்தாலும் திங்க மாட்டேக்கான். ஓ ஃபாத்திமாக்கா, இங்க எவ்வளவு நேரமா நிக்கிய? இப்பதான் சின்ன பொண்ணு வந்தேன். இவன் அழுதுகிட்டே கிடந்தான். சரி ரோட்ல அப்படியே லாண்டிட்டு 4 இடத்த காணிப்போன்னு வந்தேன். ஏன் சின்ன பொண்ணு, என்னாச்சு? இப்பதான் வந்தியலா? ஏக்கா, என் மாமியார எங்கேயாவது பாத்தியலாக்கா? இந்த வழியா போறது இல்ல எங்கேயாவது போறது மாதிரி பாத்தியலா? இல்லையே சின்ன பொண்ணு, பாக்கலையே. ஏன்? என் மாமியார காலையில இருந்து காணலக்கா. ஐயா, என்ன சின்ன பொண்ணு சொல்லியா? நேத்தெல்லாம் அந்த மரத்து நிழல்ல தான் படுத்து உறங்குனாவே. நேத்து உறங்குனாவே, இன்னைக்கு காலையில இருந்து காணும் பாத்திமாக்கா. எங்க போனாவே? அக்கா, அது தெரிஞ்சா நான் ஏன் உங்களை கேட்கேன்? நானே போய் கூட்டிட்டு வர மாட்டேனா? ஆமா ஆமா, எப்ப இருந்து காணோம்? காலையில விடிஞ்சதுல இருந்து காங்கலக்கா. நான் என்ன நினைச்சேன், சரி பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாவே, யார்ட்டையாவது பேசிட்டு இருப்பாவேன்னு நினைச்சிட்டேன். இந்நேரம் ஆயும் ஆளை காங்கல. அதான் ஊருக்குள்ள எங்க இருக்காவே என்னன்னு தெரியலையேன்னு ஆளுக்கு ஒரு பக்கமா தேடுதோம். ஐயோ, கவலைப்படாத சின்ன பொண்ணு, நிச்சயம் மாமியார் கிடைச்சிருவாவே. தேடி பாரு, நானும் யார்ட்டையாவது கேட்டு பாக்கேன். அது சரி, உன் மாமியார் காணாம போனதுக்கு கமலாக்கா ஏன் இவ்வளவு சுகமா இருக்காவே? அவிய மாமியாரையும் தான் காங்கல. என்னடி சொல்லுதா? ஏக்கா, என் மாமியாரு, மலருக்கு மாமியாரு, இவியலுக்கு மாமியாரு, 3 பேர்த்தையும் காங்கல. 3 பேர்த்தையும் காங்கலையா? யாரும் கடத்திருப்பாவளோ? ஏக்கா நீங்க வேற, 3 குமரி பிள்ளைங்க இப்பதான் கடத்துறாவ.
வயசாவது மூணுக்கும் மூணையும் கடத்தி என்ன ஆக போகுது? சொத்து பத்துன்னு ஏதாவது கிடக்கா? ஒன்றும் கிடையாது. பிறகு இவியலை கடத்தி அவியலுக்கு என்ன லாபம்? அதுவும் சரிதான். ஒருவேளை எங்கேயாவது கடைக்கு போயிருப்பாவளோ? நான் ஏன் சொல்லுதம்னா 3 பேரும் ஒண்ணு மண்ணுமா தானே சுத்திக்கிட்டு இருப்பாவ. சரி காலங்காத்தால கடைக்கு இல்ல பக்கத்து ஊருக்கு எதுவும் போயிருப்பாவளோ? போன் போட்டு பாத்தியலா? பாத்துட்டேன் பாத்திமா, 3 பேர் போனும் சுவிட்ச் ஆஃப். ஐயே சரிக்கா, மனசை தளர விடாம தேடி பாருங்க. சரி, ஏதாவது தகவல் தெரிஞ்சா எனக்கு ஃபோன் பண்ணு என்ன? சரி சின்ன பொண்ணு, பண்ணுதேன். பாவம், இவ்வளவு என்ன குடம்பு செஞ்சாலுவளோ. அவிய 3 பேரும் இவிய பண்றது தாங்காம எங்கேயோ போயிட்டாவோ போல் இருக்கு. ஊருக்குள்ள இன்னைக்கு இதுதான் முக்கியமான பேச்சா இருக்குமே. யார் யாருக்கு தெரிஞ்சு யார் யாருக்கு தெரியலன்னு தெரியல. வரிசை எல்லாருக்கும் போனை போட்டு இந்த விஷயத்த சொல்லணும். செல்வி அக்காக்கு தெரிஞ்சா சொல்லியிருப்பாவ. இன்னும் கூப்பிடாம இருக்காவன்னா தெரியாதுன்னு நினைக்கேன். நம்ம கூப்பிட்டு சொல்லி மாஸ் பண்ணிட வேண்டிதான். நீ ஆரம்பிச்சிட்டியா? ஊருக்குள்ள ட்ரெண்டிங் டாபிக் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்குள்ள ஆள ஆரம்பிச்சிட்டான். வா, நீ பேசாம பொம்மை டிவி கடந்து பாரு. அம்மா இதெல்லாம் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அட ஆமாக்கா, அப்படியெல்லாம் ஆச்சு. என்ன பாத்திமா சொல்ற? நீ சொல்றத நம்பவே முடியலையே. நம்பிதான்க்கா ஆகணும். நான் என்ன சும்மா பொய்யா சொல்லுதேன்? ஏன் பாத்திமா, அதையும் 3 பேரும் எங்கன போயிருப்பாவ? யாருக்கு தெரியும்? கொஞ்சம் நஞ்சமா பண்றாவ. இது ஆடி ஆட்டம் இருக்கே எப்பப்பா. இவ்வளவு ஏதோ செஞ்சிருப்பாவக்கா. அதனாலதான் கோச்சிட்டு போயிட்டாவன்னு நினைக்கேன். அதைய 3 பேரும் வரலன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? புருஷமாரெல்லாம் வேலைக்கு போயாச்சு. வந்த பிறகு இந்த கதெல்லாம் தெரிஞ்ச பிறகு போட்டு அடி மிதி உததான் இவியலுக்கு. பிறகு ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாவ. அப்படியா? அப்ப இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு பெரிய கதை நடக்க போகுது. ஆமாக்கா, வீட்டுல ஏதாவது வேலை எல்லாம் செய்யணும்னா செஞ்சு முடிச்சு வச்சிருங்க. வேற ஏதாவது சண்டை நடக்கும்போது வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோன்னு வைங்க, போய் அதுல நின்று என்ன ஏதுன்னு பார்க்க முடியாது. ஆமா பாத்திமா, நீ சொல்றது சரிதான். நான் மடமடன்னு எல்லா வேலையும் செஞ்சிடறேன் என்ன? சரிக்கா. ஏ பாத்திமா, லைன்லயே இரு. சின்ன பொண்ணு மலரும் இந்த நேர் தான் வாராவ. நான் அப்படியே பேச்சு கொடுக்கேன். என்ன சொல்லுதாவன்னு கேளு. சரிக்கா. ஏக்கா செல்வி அக்கா, வாங்கம்மா. மலரே சின்ன பொண்ணு, வாங்க வாங்க. ஏக்கா, காலையில இருந்து எங்க மாமியார எங்களையாவது பாத்தியலாக்கா? உங்க மாமியாரையா? இல்லையம்மா. ஏக்கா, நல்லா யோசித்து பார்த்து சொல்லுங்கக்கா. இல்லையம்மா, அப்படி பார்த்த மாதிரி ஒண்ணு நினைவுக்கு வரலையே. ஏம்மா என்னாச்சு? காலையில இருந்து எங்க 2 பேர்த்து மாமியார், சரசக்கா மாமியார் 3 பேர்த்தையும் காங்கலக்கா. அட கடவுளே, என்னம்மா சொல்லுதியே? தேடி பாருங்கம்மா, அக்கம் பக்கத்துல எங்கேயும் போயிருக்க போறாவ. அதான் தேடிக்கிட்டே இருக்கோம்க்கா. யாராவது பார்த்தாவன்னா அந்த வழியா போய் பார்க்கலாம்ல, அதான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படியாம்மா? நான் பார்க்கலையே. சரிக்கா, பரவாயில்ல விடுங்க, நாங்க தேடிக்கிட்டோம். சே, எங்க போனாவன்னு தெரியலையே. ஆனா நீங்க பரவாயில்ல தெரியுமா? ஏன்க்கா? அவ ஊருக்குள்ள மாமியார் தொலைஞ்ச சந்தோஷம்னு இருக்காவ. நீங்களும் தான் ஒத்துமையாவா இருக்கியே. அடிக்கடி உங்க மாமியாருக்கும் உங்களுக்கும் சண்டை தான் வருது. இருந்தாலும் பரவாயில்ல, காங்கலன்னு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போயெல்லாம் தேடுதியே. ஆமா, பதறி போய் தேடுறாவ. ஏக்கா நீங்க வேற. ஏம்மா அப்படி சொல்லுதா? இன்னைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ்லக்கா. நான் சின்ன வயசுல இருந்து தலைவர் ஃபேனு தான். இது வேற கடைசி படம்ல. கஷ்டப்பட்டு நானு, மலரு, சரசக்கா, கமலாக்கா எல்லாத்துக்கும் டிக்கெட் எடுத்தாச்சு. எல்லாரும் சேர்ந்து ஒன்று போல போகணும்னு நினைச்சோம் இன்னைக்கு. சே, எனக்கு ஆல்ரெடி ஷோக்கு வேற டைம் ஆச்சுக்கா. இப்படி இவிய தொலைஞ்சு போயிட்டாவ. இவியலை விட்டுட்டு எந்த படத்துக்கு போவேன்னு தானே இருக்கேன் முடிச்சுக்கிட்டு. ஆமா, கிடைச்சிட்டாவன்னா சரின்னு ஒரு முழு மனசோட படத்துக்கு போலாம் பத்தியலா. இல்லைன்னா எங்க போனாவே என்ன ஆனாவன்னு அங்க பக்க பக்கம்லாம் இருக்கும். கிடைக்கட்டும், பிறகு இருக்குன்னு தான் இருக்கேன். சரிம்மா சரி, வருத்தப்படாதிய. சீக்கிரம் உங்க மாமியார் கிடைச்சிருவாவே, நீங்களும் படத்துக்கு போவிய. போயிட்டு வாங்க. சரிக்கா. ஏடி, என்ன சொல்லுதாவன்னு கேட்டியா? ஐயே, நான் கூட செத்த நேரத்துக்கு முந்தி அவி கேட்டதை பார்த்து நம்பலாம் செஞ்சுட்டேன். படத்துக்கு டிக்கெட்டை புக் பண்ணிட்டு படத்துக்கு போக முடியலன்னு தான் தேடிட்டு திரியறாளுவே. என்ன பொம்பளையிலோ. அதான் பாருடி, இவ்வளவுதான் அவிய பாசம் போல் இருக்கு மாமியார் மேல. படத்தை போய் பார்க்க முடியலையேன்னு வேதனையில எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காவே. அதான் பாருங்கக்கா. எடி, நானும் விஜய் ரசிகர் தாண்டி. அட நானும் தான்க்கா. சே, நம்மளால படத்துக்கே போக முடியல. ஆனா அவிய டிக்கெட்டை வச்சுட்டு போக முடியாம கிடக்காவே. ஆமாக்கா, நம்ம டிக்கெட்டை கேட்டு பாப்போமா? கொடுத்தாவன்னா நம்ம போலாம்ல. அது எப்படி கொடுப்பாவ? மாமியார காணும் தேடும் போது நம்ம போய் டிக்கெட் கதையெல்லாம் கேட்டா நல்லாயா இருக்கும். அதுவும் சரிதான் என்னக்கா. சரி விடுங்க, நானும் என் பையனை உறங்க வச்சுட்டு வாரேன். என்ன கதைன்னு பாப்போம். சரி பாத்திமா. ரோட்ல 10 பைசா கிடந்தாலும் விட மாட்டா. அந்த காசு செல்லலனாலும் பரவாயில்லன்னு எடுத்துலாம் வச்சுக்குவா. இந்த செல்வி அப்படிப்பட்டவா. இவ இப்போ படத்து டிக்கெட்டை எப்படி கேட்கங்க. இவா சொன்ன யோசனையும் நல்லாதான் இருக்கு. அவியதான் படத்துக்கு போலலாம். சும்மா வெட்டியா கிடக்க டிக்கெட்டை யாரு போனா என்ன? இருந்தாலும் அவ கூட போய் நான் என்ன செய்ய போறேன்? 2 டிக்கெட்டை மட்டும் அவிகிட்ட நைஸா வாங்கி நானும் என் புருஷனும் போய் படம் பார்த்துட வேண்டியதா.
இவியல வச்சுட்டு கடுப்பா வருது. கஷ்டப்பட்டு நேத்து ராத்திரி பாஸ்கர் அண்ணன்கிட்டயும் கோபால் அண்ணன்கிட்டயும் பர்மிஷன் வாங்கி வச்சோம் இன்னைக்கு படத்துக்கு போறதுக்கு. மத்தியாலம் ஆக போகுது. அவையே கிடைக்காம எப்படி படத்துக்கு போறதுன்னு ஒரு பக்கம் அடிச்சுக்கதான் செய்யுது. சரி அப்படியே கிடக்கட்டுன்னு போகவும் முடியல. எங்க போனாவ எங்க இருக்காவன்னு தெரிஞ்சாவாது கிளம்பி போகலாம். ஐயோ கடவுளே. ஆமா, வாங்கி வச்ச டிக்கெட் எல்லாம் வேஸ்டா போயிருமோன்னு எனக்கு மனசு கடந்து அடிச்சுக்குது. ஏடி படத்துக்கு போறதா உங்களுக்கு பெருசா இருக்காடி? அவிய 3 பேர் எங்க போனாவ என்ன ஆனாவன்னு எனக்கு மனசு கடந்து அடிச்சுக்குது. ஆமா மக்கா, படம் என்னைக்கு வேணாலும் போலாம். மாமியார் அப்படி இல்லல்ல. ஏக்கா அப்படி சொல்லக்கூடாது. மாமியாரை என்னைக்குனாலும் பார்க்கலாம். படம் வருமா? ஆமா, தலைவரோட கடைசி படம் வேற. தலைவர்னு சொல்லக்கூடாது, சிஎம்மோட கடைசி படம்க்கா. அது முத நாள் பார்த்தாதானக்கா நல்லா இருக்கும். ஏண்டி எல்லாரும் முத நாளேவா போய் பாப்பாவ? இது கிடைக்காதவி எத்தனை பேர் இருப்பாவ? எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை போவாவல்ல, பிறகு கூட போய்க்கலாம். அட போக்கா, டிக்கெட் கிடைக்காம போகாம இருக்கிறது வேற, கிடைச்சும் போக முடியலையேங்கிறது வேற தானே. இன்னைக்கு மாமியார் மட்டும் வரட்டு. எங்க சொல்லாம கொள்ளாம இப்படி ஊர்ச்ச வாரிட்டு நம்மள ஒரு படத்துக்கு போக விட மாட்டேக்காதுவ. ஏன் சின்ன பொண்ணு, ஒருவேளை நம்ம நேற்று படத்துக்கு போறோம்னு பேசினதெல்லாம் கேட்டுட்டு நம்மள போக விடாம தடுத்து இப்படி பண்ணிருப்பாவளோ? நீ சொன்ன மாதிரி மட்டும் நடந்திருக்கட்டு. சின்ன பொண்ணு யாருன்னு இன்னைக்கு பாப்பாவை பாத்துக்க. இவ்வளவு ஒருத்தியம்மா படம்னு இருக்காளுவ. சின்ன பொண்ணு பேசாம நம்ம வீட்டுக்காருக்கெல்லாம் ஃபோன் போட்டு அவியெல்லாம் தேடி பார்க்க சொல்லுவோமா? ஏக்க காலையில சொன்னதுக்கு எங்க அம்மா இங்கதான் எங்கனையாவது இருப்பான்னு போயாச்சு. இப்ப எல்லாத்துக்கும் போனை போட்டு வர சொல்லி அக்கம் பக்கத்துல எங்கேயாவது தான் இருக்காவன்னு தெரிஞ்சதுன்னா பிறகு நமக்கு தானே ஏச்சுலும். பிறகு என்னடி செய்ய? தேடி பார்த்தாச்சு கிடைக்கல. இனி பக்கத்து ஊர் அடுத்த ஊர் நம்ம ஊராவா தெரிய முடியும்? அக்கா சொல்றது சரிதானே சின்ன பொண்ணு, தேடி பார்க்க சொல்லுவோம். கோச்சிட்டு எதுவும் வீட்டை விட்டு போயிட்டு அவ்வளோ இல்லை என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலல்ல. அப்ப யாரும் என் பேச்சு கேட்க மாட்டிய. சரி என்னமோ பண்ணுங்க போங்க. நமக்கு தான் படம் பார்க்க முடியலன்னு கவலையா இருக்கு. அவையெல்லாம் மாமியார் கணவன் தான் கவலைப்படுதாவடி. எனக்கும் அப்படிதான் சின்ன பொண்ணு இருக்கு. கடைசி நேரத்துல இப்படி காலவாரி விட்டாவல. கஷ்டப்பட்டு டிக்கெட்லாம் எடுத்தோம். அவியே சரி நீங்க எல்லாம் போறியெல்லாம் எல்லாம் சேர்ந்து போயிட்டு வாங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை திரும்ப வேணா கூட்டிட்டு போறேன்னு அவ. நம்ம எல்லாம் சேர்ந்து எங்க சின்ன பொண்ணு இப்படி வெளியே போயிருக்கோம். ஆசையா தலைவர் படத்துக்கு போலான்னு நினைச்சோம். இப்படி மண்ணள்ளி போட்டுட்டாவ. படத்துக்கு வேற நேரம் நெருங்கிட்டு இருக்குடி. பேசாம போயிருவோமா சின்ன பொண்ணு? அதான் எனக்கும் தோணுது. ஆனா இவிய 2 பேரும் வீட்டுக்கார்ட்ட சொல்லலாங்க. அவ ஒருவேளை காணும்னு இவிய சொல்லி நம்ம அங்க தியேட்டர்ல போய் உட்காந்து உங்க அம்மையவே எங்க காங்கல உனக்கு படம் முக்கியமானு நம்மள தானடி ஏச்சுவாவ. அதுவும் சரிதான். எல்லாரும் கொஞ்சம் அப்படியே திரும்பி பாருங்க. நம்ம மாமியார் 3 பேரும் அங்கன வந்துட்டு இருக்காவ. எங்க எங்க வந்துட்டாவல அம்மா? கச்சேரி கச்சேரி தலபாதி கச்சேரி வாங்கண்ணா வெறித்தனமா வைபா பண்ணலாமா. கச்சேரி கச்சேரி தலபாதி கச்சேரி வாங்கண்ணா வெறித்தனமா வைபா பண்ணலாமா. ஒரு பேரே வரலாறு அழிச்சாலும் அழியாது அவன்தானே ஜனநாயகன். நம்ம மக்கள் நினைக்காம ஒரு மாற்றம் பிறக்காது தரமண்ணா. ஏண்டி எதுக்கு எல்லாரும் இப்படி வந்து முறைச்சிட்டு நிக்கிய? அட வழிய விடுங்க, வீட்டுக்கு போவட்டு. என்னாச்சு உங்களுக்கெல்லாம்? இதுக்கு மேல என்ன ஆகணும்? காலையில இருந்து எங்க போனிய? உங்களை காங்கலன்னு காலையில இருந்து சோறு தண்ணி திங்காம தெரு தெருவா அலைஞ்சு தேடி இருக்கோம். நீங்க என்னடான்னா அழகா ஆட்டம் போட்டுட்டு வாரிய. எங்க போனீங்க எல்லாரும்? ஓஹோ நாங்களா? வேற வேணா நாங்களா? சொல்லுங்க தே. ஏட்டி நாங்கெல்லாம் ஜனநாயகம் படத்துக்கு போனோம் தியேட்டருக்கு. தியேட்டருக்கு போனீங்களா? ஆமாண்டி, முத நாள் முத ஷோ. எப்படி FTFS போனீங்களா? ஆமா ஆமா, ஒரே ஜாலி. அங்க வாலிப பிள்ளைகள் பயலுவனு எல்லாம் ஒரே ஆட்டம் தான். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் போங்க. ஏடி நம்ம விஜய் தம்பியோட கடைசி படம்ல தியேட்டர்ல பார்த்தா தானே நல்லா இருக்கும். அதான் நாங்க போனோம். ஆமா எல்லாம் ஆடி பாடி வர்றதுக்கு நேரம் ஆயிட்டு. எத்தே உங்களுக்கெல்லாம் டிக்கெட் எப்படி கிடைச்சிட்டு? நாங்க என்ன டம்மி நினைச்சுக்கிட்டியா? எங்களுக்கு நிறைய பேரை தெரியும். அங்கங்க சொல்லி வச்சு வாங்கிட்டோம்ல. இல்லத்தே, நாங்களும் முத ஷோ போகணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா கிடைக்கல. 2வது ஷோக்கு தான் டிக்கெட் போட்டு வச்சிருந்தோம். அதான் உங்களுக்கு எப்படி கிடைச்சுன்னு ஆச்சரியத்துல கேட்டேன். ஆமா நேற்று ராத்திரி சரசக்கா வீட்டுல நாங்க பேசினது, கமலாக்கா வீட்டுல நாங்க பேசினது எல்லாம் உங்களுக்கு தெரியதானே செய்யும். நாங்களும் இன்னைக்கு படத்துக்கு போகணும்னு சொல்லி தானே இருந்தோம். உங்ககிட்ட ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்களா? ஆமா, நீங்க எல்லாரும் என்ன பேசுனீங்க? 2வது ஷோக்கு போறோம்னு பேசுனீங்க. முத ஷோக்கு எங்ககிட்ட டிக்கெட் இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க எல்லாம் கம்மன் இருப்பீங்களா? எத்தையே வயசான காலத்துல எதுக்குத்தே முத நாள் கூட்டத்துக்குள்ள பிறகு கூட்டிட்டு போறோம்தே அதை கொடுங்கத்தேன்னு புடுங்க தானே பாத்திருப்பிய. அதுக்கு தான் நாங்க உசாரா யார்கிட்டையும் சொல்லாம விடிஞ்ச உடனே கிளம்பிட்டோம். நீங்க நினைக்க மாதிரி தானே நாங்களும் போகணும்னு ஆசைப்பட்டோம். உங்களால எல்லாம் போச்சு. ஏண்டி நாங்க என்ன செஞ்சோம்? ஆமா சொல்லிட்டாது போயிருக்கணும். காலையில இருந்து உங்களை காங்கலான்னு தேடி தான் படத்துக்கு நேரம் ஆயிட்டு. இப்ப பாதி படத்தை பார்த்து என்ன செய்ய? யாரடி இவ? உங்களை நாங்க போகாண்டான்னு சொன்னோமா? எங்களை தேட சொன்னோமா? இல்ல எங்களுக்காக காத்துருங்கன்னு தான் சொன்னோமா? நேரம் ஆயிட்டுன்னா நீங்க கிளம்பி போகணும். படத்தை பார்க்காம கடைசியில் நம்ம மேல பழி போடுற அளவுல. ஏய் நம்ம விஜய் தம்பியோட கடைசி படம்டி. இது இல்லைனாலும் அடுத்த ஷோக்காவது எல்லாம் போயிட்டு வாங்க. ஆமா
ஏக்கா விஜய் தம்பினே சொல்லாத, முதலமைச்சர்ல. ஆமா ஆமா, முதலமைச்சரோட கடைசி படம்லாம் பார்த்துட்டு வாங்க வாங்க. நாங்கெல்லாம் வீட்டுக்கு போறோம். கச்சேரி கச்சேரி தளபதி கச்சேரி. நான் அப்பமே சொன்னேன், பேசாம நம்ம படத்தை பார்த்துட்டு வந்து தேடுவோன்னு. யாராவது கேட்டியலா? போங்க, இப்ப எல்லாம் வேஸ்டாக போயிட்டு. இனி எப்ப போவ படத்துக்கு? நம்ம என்ன இவ்விய படத்துக்கு போனவனு கனவா கண்டோம். தொலைஞ்சு போயிட்டாவளோ, எங்கேயும் போயிட்டாவளோ, வழி தெரியாம இருக்காவளோ, யாரும் கடத்திட்டானுவளோ என்னமோ ஏதோன்னு நம்ம பதறிட்டுல இருந்தோம். சின்ன பொண்ணு பேச்சையே கேட்டிருக்கலாம். சின்ன பொண்ணு, அடுத்த ஷோக்காவது டிக்கெட் இருக்கான்னு பாரு சின்ன பொண்ணு. அதெல்லாம் ஆல்ரெடி புக் ஆயிட்டுடி. இதுவே கஷ்டப்பட்டு எடுத்தேன்டி.